نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن معاذة بن حكم السلمي رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله أمورا كنا صنعوها في الجاهلية كنا نعتل كهانا إلى آخره أو قال من صلى الله عليه وسلم சாப்பிட சொல்லுகிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஜோதிடம் பார்ப்பது அல்லது ஜோதிடம் சொல்வது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மார்க்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜோதிடம் என்பது இரண்டு வகைப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று இவர்களுடைய கற்பனைகளாக இவர்களுடைய ஒரு பொய்யான கருத்துக்களை கூறக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த இது ஜோதிடத்தில் ஒன்று. இரண்டாவது, ஜோதிடத்தில் ஷைத்தானும் கெட்ட ஜின்களுடைய துணையுடன் செய்யக்கூடிய ஜோதிடங்கள். இந்த இரண்டு விதமான ஜோதிடங்கள் இருக்குது. எதிர்காலத்தில் இவ்வாறெல்லாம் நடக்கும் என்று அறிவிப்பார்கள் சிலர்கள். மறைவானவற்றை அவர்கள் அறிவிக்கக்கூடிய சமயத்தில் இதான் எப்படி உங்களுக்கு தெரியும் வரக்கூடியது, அல்லது கடந்த காலங்களை பற்றி சொல்லுவாங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டீங்க, உங்க பேர் என்னங்க எல்லாத்தையும் கேட்டு எழுதிட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் நமக்கு இதெல்லாம் நடந்தது எப்படி இவருக்கு தெரியும், எந்த ஒரு சம்பந்தம் இல்லையே ரெண்டு பேருக்கு மத்தியில் எப்படி தெரியும், அப்ப இவர் வரக்கூடிய நிகழக்கூடிய காலங்களில் இருக்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கும். இதுக்குரிய காரணம் என்னன்னா, அது ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஜின்களிடம் இருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். அது ஜின்களுக்கு எப்படி இந்த செய்தி கிடைக்குது? ஷைத்தான் ஜின்னுகள் அன்றிலிருந்து இந்த வரை செய்து கொண்டு இருக்கக்கூடியதுதான். இந்த ஜின்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, பூமியில் இருந்து ஒன்றன் மீது ஒன்றாக ஜின்னுகள் தங்களை அமைத்துக் கொண்டு, நம்ம இந்த பானை உடைக்கிறது இதுக்கெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு ஆள் தோல் பழைய ஒரு ஆளுக்கு மேல ஏறி இந்த உழைப்பாங்க. இதுவரை இந்த ஜின்னுகள் என்ன செய்யுமா, தங்க ஒரு ஆள் மேல ஒரு ஆள் தோல்பட்ட மேல ஏறி நின்று ஒருவர் மீது ஒருவர் ஏறி நின்று வானத்து வரை எதுவரை மனத்தில் இருக்கக்கூடிய கூட்டங்கள் வரை இவர்கள் செல்வார்கள். சென்று இருந்து அங்கே மலக்குகளுடன் உரையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை இவர்கள் கேட்டுவிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒன்று என்ன, இந்த மலக்குகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா கலாக்கத்திற்கிற தந்தீர்களை எழுதி வைத்திருப்பார்கள். இதை பேசிக் கொண்டிருப்பார்கள். உரையாடி கொண்டு இருப்பதை கேட்டுவிட்டு இவர்கள் இங்க உடனடியாக இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இவர்கள் கோல் சொல்வார்கள் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முன்னாடி ஹதீஸ்களை பார்க்கும்போது தெரியுது, அவர்கள் கோல் சொல்லி கொடுப்பார்கள். இந்த ஜோதிட செய்கின்றாரே இந்த மனிதரிடத்தில் இவங்க அந்த இதுக்காக அதை வசைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒருத்தவர்களாக இருப்பாங்க. அப்ப அது எப்படி சொல்லும் அப்படின்னா, சில கிளிகள் என்பது கத்துவது போன்று, பறவைகள் கத்துவது போன்று இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜின்னுகள் நின்று சொல்லுமா நீங்க அதை வைத்துதான் இவன் சொல்லுவான். அப்ப அதுலயே ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மாவியா பின் அல் ஹக்கம் சுலமி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடியது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அறியாமை காலத்தில் பல பாவ காரியங்களை செய்து வந்தோம், ஜோதிடர்களிடம் சென்று குறி கேட்டுக் கொண்டிருந்தோம் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜோதிடரிடம் நீங்கள் செல்லாதீர்கள் என்றார்கள். மேலும் நாங்கள் பறவையை வைத்து குறிபார்த்துக் கொண்டிருந்தோம் என்று நான் கூறினேன்.
அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அவர்களில் சிலர்கள் தம் உள்ளங்களில் காணும் ஐதீகம் சார்ந்த விஷயமாகும், இது உங்களை தடுத்து விட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களை தடுத்து விட வேண்டாம் என்ன, இந்த மார்க்கத்தில இருந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களை தடுத்து விட வேண்டாம் என்பதை அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களில் சிலர்கள் ஜோதிடர்களை பற்றி கேட்டனர். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்படுத்தத்தக்க பொருள்கள் அல்ல, அவர்கள் பொருட்படுத்தக்கூடியவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். மக்கள் அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஜோதிடர்கள் சில வேளைகளில் ஒன்றை அறிவிக்கின்றார்கள், அது உண்மையாக இருக்குது என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உண்மையான சொல் மாணவர்களிடம் இருந்து ஜின் கள்ளத்தனமாக எடுத்துக்கொண்டு வந்ததாகும். அதுதான் ஜோதிட நண்பனின் காதில் கோழி கொக்கரிப்பதை போன்று கொக்கரித்து கோல் சொல்லி அவனது 100க்கும் அதிகமான பொய்களை அது கலந்து அவன் உரையாடுகின்றான். அப்ப இது கோழி கொக்கரிக்கிறாப்ல இந்த ஜின்கள் சொல்லும். அப்ப இவன் என்ன ஒரு உண்மை கிடைச்சிருக்கும், இதில் இவன் பல்வேறு பொய்களை கலக்கப்பட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனால இது ஷைத்தானுடைய ஜின்களுடைய ஒன்றை வைத்து செய்யக்கூடியது. அதனால் இந்த ஜோதிடம் என்பதை கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முற்றிலுமாக தடுக்கிறாங்க. அல்லாஹ்வே இந்த விஷயங்களை பற்றி சொல்றான். இந்த ஜின்கள் விட்டு கேட்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ்வே 37வது அத்தியாயத்தில் 6 முதல் 10 வசனங்கள் வரை அல்லாஹ் தஆலா இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்றான். இவர்கள் ஜோதிடர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், ஜின்கள் எப்படி ஒட்டு கேட்குது, எப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாம் ஷரீஃபை இறக்கப்பட்டானோ, குர்ஆன் ஷரீஃபை இறக்கக்கூடிய சமயங்களில் இதை கண்ட பொழுது மாணவர்கள் நெருப்பை கொண்டு எரிந்தார்கள். சைத்தான்களா அப்ப வானத்து வரை உயர்ந்து வந்தாங்க. எப்படி நம்ம ஜின்ன சொல்றோமோ சைத்தானா அப்ப வரப்பட்டது. இப்ப இந்த சைத்தான்களை விரட்டுவதற்காக மாணவர்கள் நெருப்பு கண்களை எடுத்து எரிஞ்சாங்க. அந்த எரிந்ததில் எந்த அளவுக்கு போச்சோ அது வரை இந்த சைத்தான்களை கரிக்கணும். அந்த சமயத்துல ஜின்னுகளும் அடிபட்டு அதில் சேதமடைந்தது. இப்பொழுதும் அதே செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது கெட்ட ஜின்களுடைய சைத்தான்களுடைய சூழ்நிலைகள் ஊழியமாக வரக்கூடியது. உங்களுடைய ஈமானை போக்கக்கூடியது. 2வது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மனிதனால் கண்டறிய முடியாத அல்லது தொலைவில் இருப்பதால் மனிதனுக்கு தெரியாத சில விஷயங்களை ஜின்கள் அறிந்து தமக்கு நெருக்கமான மனிதர்களிடம் தெரிவிக்கும் தகவல் இது என்பதாக சொன்னாங்க. எனக்கு தெரியாது, எங்கிட்ட ஜின்கள் எல்லா இடத்துலயும் பரவிட்டு. இப்ப நம்ம இங்க இருக்கன்னா நல்ல ஜின்கள் இங்க பள்ளிவாசல் உள்ளே இருக்கலாம், இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா பள்ளிகள் பழுதாக நாட்கலக்க அந்த ஜின்களுடைய வருகையும் மலக்குகளுடைய வருகையும் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப அங்க ஜின்கள் வரக்கூடிய இடமாக இருக்கு, நல்ல ஜின்கள் வரக்கூடியது. அதனால எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டு தான் இருக்கும். 3வது கணிப்பு மற்றும் ஊக்கத்தால் சொல்லப்படும் தகவல். இவன் ஒரு கணிப்பு கணிச்சிருப்பான், இவன் இப்படி இருக்கான், அட்டையா இருக்கான், இவன் இப்படித்தான் இருப்பான், குட்டையா இருக்கான், இவன் இப்படித்தான் இருப்பான், இவன் முகத்தை பார்க்கல அப்படித்தாங்க தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு இவனா ஒரு கணிப்பை கணிச்சு சொல்லிக்கிட்டு இருப்பான். 4வது அனுபவத்தின் மூலம் அறிந்து சொல்லப்படும் தகவல். அவற்றில் எதுவுமே உறுதியான தகவல் ஆகாது. அப்ப இந்த 4 விஷயங்கள்ல ஒரு காலத்துல அந்த காலத்துல முன்னாடி பார்த்தோம்னா தெரியும், போய்கிட்டு இருக்க பார்த்து போட்டு சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு அனுபவத்துடைய எழுத சொல்லுது. இவன் உன் மயம் தேட மாட்டாங்க, இவன் நல்லா படிச்சு பெரிய பட்டதாரியா வருவாங்க. பார்த்து ஒவ்வொரு அந்த அவங்களுக்கு அந்த முகத்தையும் பார்த்தவுடன் அவனுடைய அந்த ரேகைகளில் அவனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும்
அவன் அந்த மனிதனை கணித்து விட்டு சொல்லி விடுவார். இப்படி ஒரு கணிப்புகள் கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அனுபவ படிப்பாக வரக்கூடியது. இதுவெல்லாம் இவங்க வச்சுதான் இது பொய்களை கலந்து சொல்லக்கூடிய ஜோதிடம் என்றாலே பொய்கள் என்பதுதான் அதில் மாற்று அர்த்தமாக இருக்கின்றது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதிடம் பார்ப்பதும் கூடாது, ஜோதிடம் சொல்வதும் கூடாது என்பதாக தடை செய்தார்கள். எதை படித்தோம் எதை கேட்டோம் அதை இணைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு நாக்கி அல்வானாக வாக்கத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.